மோஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் 3 பெட்ரூம் உள்ள அருமையான வரைபடம் பார்க்க போகிறோம். அம்பாள் வாஸ்துன்னு இன்னொரு சேனல் இருக்குது. சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துட்டு வரைபடம் நிறைய அதுலேயும் பார்க்கலாம். நிறைய புதிய தகவல்கள் அதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பார்த்து பயன்பெறவும் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க குழிக்கணக்கு ஜாதகம் பார்த்து கார்னர் பார்த்து இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டுடன் வரைபடம் அமைக்கின்றோம். அதனால் கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகத்தையே அனுப்பி வைக்கணும். அதே மாதிரி நாங்கள் குழி கணக்கு எடுத்து 2-3 ஆப்ஷனில் குழி எடுத்து அதற்கேற்றாற்போல் உங்களுடைய தேவைக்கேற்றாற்போல் வரைபடம் அமைக்கிறோம், திருத்தமும் செய்கின்றோம். உங்களுடைய வரைபடம் எங்களுக்கு அனுப்பி வைத்தோமேனால் அதற்கு திருத்தம் செய்கின்றோம். இப்போ வரைபடத்தை பார்ப்போம். 177 குழி கருட மனை, 11 பொருத்தத்தில் 11 பொருத்தம் உள்ளது. வயது 79. சவுத் ஃபேஸிங் ஹவுஸ், ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டு சவுத்து. அக்னி மூலையில் தலைவாசல் வச்சுருக்கணும். அதற்கப்புறம் ஒரு பெட்ரூம், பின் வாசலும் இருக்குது, ஜன்னல் 2 இருக்குது, கிழக்கு வடக்கு. அந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட். ஹாலில் யூட்டிலிட்டி கொடுத்துருக்குறோம். கிச்சன் வாயு மூலையில் அக்னி மூலையில் தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும். பெரிய காரை நிறுத்திக்கோங்க, வாடகைக்கு மேலே ஏறி போய் மேலே 2 வீடு போட்டுக்கலாம். 11-4:30 10 2 ஜன்னல்கள் கொண்டது. காமன் டாய்லெட்டு பெட்ரூம். ஸோ இது 2வது பெட்ரூம், கன்னி மூலை சார்ந்தது. அப்புறம் ஹாலிலேருந்து நேராக இங்கே வர்றோம். 16க்கு 11 ஒரு பெட்ரூம், 2 ஜன்னல்கள் கொண்டது. பீரோவை இந்த மூலையில் நம்ம அமைக்கிறோம், கிழக்கு பார்த்து. எப்போவுமே எக்காரணத்தை கொண்டும் தெற்கு மேற்கு பார்த்து பீரோ இருக்கக்கூடாது. நிலைக்கு ஏத்தாப்பில் ஜன்னல். பூஜை அறை பெட்ரூம்னுடைய ஈசானத்துலேயும் ஹாலனுடைய கன்னிமூலை பாகத்திலையும் கிட்டத்தட்ட கன்னிமூலை சார்ந்ததுலேயும் அமைய பெற்றுள்ள ஒரு அருமையான கருடமனை கொண்ட பெஸ்ட் பிளான் ஃபார் சவுத் ஃபேஸிங். ரிஷபம் கன்னி மகரத்திற்கு யோகம். 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகம். வாய்ப்பு இருக்கிறவங்க தெற்க பார்த்த வீடு கட்டுறவங்க பழனிக்கு போயிட்டு வாங்க. தண்டாயுதபாணியை போய் பாருங்கள். பூம்பாறைன்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் 19 கிலோமீட்டர் கீழே இறங்கி போகணும். குழந்தை வேலப்பர் நவபாசனத்தில் போகர் 3 செஞ்சுருக்கிறாரு. 1 பழனியில் இருக்கிறதும் இன்னொன்று கொடைக்கானலில் குழந்தை வேலப்பருங்கிறது இருக்குது, சித்தர். ஸோ அதனால் இந்த 2ம் போக இன்னொன்று இருக்குது, பூமிக்கு கீழே இருக்குது, ஒரு காலத்தில் மேலே வரும். இந்த நவபாசனத்தில் செஞ்சது விஷம். 9 வகையான விஷத்தை கொண்டு அதில் தயாரிச்சிருக்கிற பழனி முருகனையும் பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பரப்பை தரிசனம் செய்தோமையானால் மிகப்பெரிய ஒரு பலம், உயர்வு, சந்தோஷம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி. வீடு கட்டும்போது அனைத்து விதமான நல்லதும் சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க 9952667067 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த வரைபடத்தில் ஈசான மூலையில் 3 நண்பர்கள் இருப்பார்கள். போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையிலையும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். இந்த 5G பார்த்துட்டோம். ரிஷப கன்னி மகரத்திற்கும் 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் யோகத்திற்கு மேல் யோகம் அள்ளி கொட்டி கொடுக்கும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட், இந்த பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கு நடுவில் காமன் டாய்லெட், இந்த பெட்ரூமுக்கு கன்னி மூலையில் அட்டாச் டாய்லெட். எக்காரணத்தில் கொண்டும் தலைவாசல் கன்னி மூலை சார்ந்த பகுதியில் 100% தெற்க பார்த்த வீட்டிற்கு இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு முறை சொல்லுகின்றேன், இந்த மூலையில் கிச்சன் அமைத்து விட்டு இந்த இடத்துல வெராண்டா அமைத்து இந்த இடத்துல படி அமைத்தோமையானால் தவறு. இந்த இடத்துல போர்ட்டிகோ அமைத்து தலைவாசல் அக்னி மூலையில் வைத்து சுக்கிர திசை நடந்த சுக்கிரன் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் பொன் முட்டையாக உங்களுக்கு மூடை கட்டி கொடுப்பாங்க. அதில் கட்டலில் வச்சு பிரித்து எண்ணி கன்னி மூலையில் வைக்கிறதுக்கு உண்டான இறைவன் உங்களுக்கு முருகபெருமான் கொடுப்பான். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வமும் கிடையாது. தெற்கு பார்த்ததற்குண்டான இறைவன் முருகன். வாஸ்துபடி வீடு கட்டணுமேயானால் நிச்சயமாக உங்களுக்கு முருகபெருமான் வேலோடு வேலுண்டு வினையில்லை முருகா, மகிழுண்டு பயமில்லை. நிச்சயமாக வேல் தலைவாசலில் வேல் வைங்க. அதே மாதிரி மயில் வச்சுக்கோங்க. ஸ்டெயின் பெயிண்டிங் கண்ணாடியில் மயில் வைங்க. உள்ளுக்குள்ளே முருகபெருமான பழனி முருகனை ராஜாலங்காரத்தோடு இருக்கிறது வைங்க. வீடு உங்களுக்கு மகாலட்சுமி வீட்டில் இருப்பாங்க.
அனைத்து விதமான சுகம் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இப்படி சாமியை வச்சுட்டோம்னாக்கா சுகம் சந்தோஷம் உண்டு. கிழக்கு பக்கம் நிறைய காலியிடமும் வடக்கு பக்கம் நிறைய காலியிடமும் தெற்கு மேற்கு குறைவான காலியிடம் விடுங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடமும் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம். சிவாய நம.